யாருக்கும் முகம் சுளிக்காமல் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வாழ்ந்தவர். சட்டப்பேரவையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து கதிர்வாணன் இறந்துட்டார். அவர் கடலூர் மாவட்டக்காரர். அவரும் நானும் ஒரு விருதாசத்திரிய சட்டமன்ற உறுப்பினர். சட்டப்பேரவை உள்ளே இருக்கும்போது அப்போ எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் 2 பேர் இருந்தாங்க. அப்போ நான் உள்ளே இருக்கும்போது அவர் அண்ணன் கேப்டன் வந்து இருக்கும்போது கேப்டன் வணக்கம் கேப்டன் சொன்னார். கவனிக்கல. 2வது வணக்கம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களா இருந்தால் கூட அன்போடு பழகிட்டு அரவணைச்சிட்டு போகக்கூடிய ஒரு நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தை இழந்து இருக்கிறது. நான் வாடியது போல லட்சக்கணக்கான வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய கண்ணீரஞ்சலியும் அவர் குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்து அண்ணனுக்கு ஒவ்வொரு படமும் வந்து மக்கள் கோசம் தான் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு நல்ல மெசேஜ் எல்லாம் கொடுத்திருக்காரு மக்கள் கோசம். யாருக்கு வந்து என்னன்னோ வந்து பீச்ல இடம் கொடுத்து வைக்கிறாங்க. தலைவருக்கு வந்து ஒரு பீச்ல இடம் கொடுத்து வச்சா அண்ணா சொல்லுங்க. தலைவர் ஏன்னு வச்சியா ஆரி வள்ளல் எல்லாருக்கும் ஒரு இது நீங்க அந்த கோரிக்கை நீங்க சொல்லிடுங்க. அந்த மாதிரியா நீங்க சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க என்ன சொல்லுங்க. அண்ணா வந்து நடிச்ச ஒவ்வொரு படமும் சரி மக்களுக்கோசம் நடிச்சிருக்காரு. அரசியல் வச்சுதான் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு நல்ல மெசேஜும் கொடுத்திருக்காரு. திரைப்பட துறையில பாத்தீங்கன்னா அவரை வந்து புறக்கணிச்ச கதாநாயகிகள் உண்டு. அவரு கருப்பா இருக்கிறாரு, அவரோடு நாங்கள் இணைந்து நடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த வரலாற்றை கூட உடைச்சி அவர் கூட நாங்கள் நடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நடிகை வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நடிகைகளே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இல்லை, ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருடைய வள்ளல் குணம் அப்படி. சரி, இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டு கூட நடிக்காம அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாயிடுச்சு. அதன் பிறகு அவர் படிப்படியாக யாரெல்லாம் பட வாய்ப்பு தரலன்னு நினைக்கிறாங்களோ. இன்னொன்று தெரியுங்களா, இதுவரை சினிமா வரலாற்று இப்படி ஒரு நடிகர் யாருமே இல்லை. அது வந்து நான் வந்து அவருக்கு இன்னைக்கு இல்லைன்றதுக்காக சொல்லலை. அவர் ஒரு பெரிய ஸ்டார் நடிகர். ஸ்டார் நடிகராக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்டார் நடிகைகள் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவாருன்னா, இயக்குநர்கள்கிட்ட நான் ஸ்டார் நடிகர், நீங்கள் எந்த நடிகை கொடுத்தாலும் பரவாயில்ல, அறிமுக நடிகை தான். அப்போ நீங்கள் பெரியபாலும் பாருங்கள், அவர் படத்தில் அறிமுக நடிகைகள் தான் இருப்பாங்க. அவங்க பெரிய ஸ்டார் நடிகைகள்லாம் இருக்க மாட்டாங்க. இவருக்கு ஈக்குவலான நடிகர்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி வாய்ப்பு கொடுத்தவர், இயக்குநர்களுக்கு நல்ல வசூலை வாங்கி கொடுத்தவர், சம்பாதித்து கொடுத்தவர், நல்லா கார் பங்களா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு சொன்னவர். அதனால் வந்து எல்லா வகையிலும் ஒரு கொடைவல்ல தான். இந்த கொடைவல்ல இழந்து நிற்பது ஆழ்ந்த வருத்தம். அவருக்கு எப்படி வீர வணக்கம் செலுத்துறதுன்னு தெரியல. அவர் இறப்பு செய்தி என்பது கற்பனையாக இருக்கக்கூடாதான் நான் நினச்சேன். அது நடைமுறையில் இருக்குது. அவருக்கு நான் சார்ந்து இருக்கிற விடுதலை நேரத்தில் கூட அவங்களுடைய மகனுடைய படம் வந்து டீசர் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த கூட்டத்தில். இதே இடத்துல அதாவது என்னன்னா, அண்ணன் கேப்டன் அவர்கள் பல பேரை உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு ஸ்டார் நட்சத்திரமாக இருக்கிற தம்பி விஜய் கூட வந்து பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறாரு. இந்த இனிமேல் வந்து கண்டிப்பாக கேப்டன் மகன் வந்து விஜய் பிரபாகரனாக இருக்கட்டும், சந்தன பாண்டியா இருக்கட்டும், இவங்க யார் வந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடம் கிடைக்கும். அந்த வாய்ப்பை மக்கள் தருவார்கள் என்பது என் நம்பிக்கை. Hey,